ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். நம்ம ஆட்டோ ட்ரெண்ட் சேனலில் பார்த்தீங்கன்னா பல கார்ஸோடைய யூசர் ரிவ்யூஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு தான் இருக்கோம். அதில் யூசர் ரிவ்யூஸ் லேட்டஸ்ட்டான கார்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கோங்க. அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா 10,000, 20,000, 30,000 ஏன் 60,000 கிலோமீட்டர் ஓடின கார்ஸ் கூட நம்ம யூசர் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். யூசர்ஸ் அவங்க கார்ஸை நல்லாவே வழங்கிட்டு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு முதல் முறையாக பார்த்தீங்கன்னா 2,45,000 கிலோமீட்டர் ஓடின ஒரு கார், அதனுடைய யூசர் ரிவ்யூ நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்திருக்கேன். என்ன கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோ நீங்கள் பார்க்கலாம். Hyundai Creta SX டீசல் ஆட்டோமேட்டிக் 2019 மாடல். ஸோ இந்த வண்டி ஆக்சுவலி ரொம்ப யூனிக்கான வண்டிங்க. அந்த டைமில் Hyundai Creta வந்ததில் இது ஃபஸ்ட் டைம் ஃபேஸ் லிஃப்ட் பண்ணி கொண்டு வந்த அப்கிரேட். அதுலேயும் டீசல் ஆட்டோமேட்டிக் அப்படின்னு இருக்கும்போது இவ்வளோ தூரம் 2,45,000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்காரு. நிறைய ரன்னிங் பண்ணியிருக்காரு இந்த 6 வருஷத்தில். ஸோ நிறைய விஷயங்களை அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். நிறையா பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன எல்லாமே பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். முக்கியமாக நீங்கள் உங்கள் டீசல் காரை லாங் டிரைவ்ஸ் நிறையா எடுத்துகிட்டு போகிறீங்களா, இந்த அனுபவம் இந்த யூசர் ரிவ்யூ உங்களோடைய ரிலேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வாங்க என்னென்னங்கிறத பேசி தெரிஞ்சுக்குவோம். முதல்ல இந்த வண்டியோடைய ஓனர் உங்களுக்கு நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டுறேன். ஸோ பாலாஜி ராஜு சார், வணக்கம். வணக்கம். வெரி குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன் சார், எப்படி இருக்கிறீங்க? ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் காரை ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ. ஸோ வண்டி இது 2,45,000 கிலோமீட்டர்ஸ் ஓடின மாதிரியே இல்லை, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதே மாதிரி நீங்களும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க. தேங்க்யூ. ஓகே. ஸோ சார் தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் ஓட்டியிருக்காரு. மெயினாக இந்த 6 வருஷத்தோட எக்ஸ்பீரியன்ஸ், 2,45,000 கிலோமீட்டர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒன் வேர்டில் உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஃபேபுலஸுங்க. ஃபேபுலஸ், சூப்பர். ஸோ கரெக்டாக ஃபேபுலஸ் எடிஷன் ஒன்று கொண்டு வரலாமா? ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக கிங் எடிஷன் ஒன்று விட்டாங்க. ஸோ ஓகே, அதுதான் ஃபேபுலஸ்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. மேலும் நிறையா விஷயங்கள் நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி தொடர்ந்து மேலும் எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ஸோடைய டீட்டெயில் ரிவ்யூஸும் தமிழில் நீங்கள் பார்க்குறதுக்கு நம்ம ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எப்பவும் போல் கேட்குறது தான் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. உங்கள் சப்போர்ட் தான் எங்களுக்கு என்றைக்குமே முக்கியம். ஸோ வாங்க ரிவ்யூக்குள்ளே போயிடலாமா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த Hyundai Creta 2019 மாடலோடைய யூசர் ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கேள்வி பாலாஜி சார், அதாவது ஏன் அந்த டைமில் Hyundai Creta எடுத்தீங்க? அதுவும் டீசல் ஆட்டோமேட்டிக் எடுத்ததுக்கான பர்டிகுலர் ஏதாவது காரணம் இருக்கா? காரணம்ங்கிறங்க சார், இதுக்கு முன்னாடி கிரெட்டா யூஸ் பண்ண அப்போ முன்னாடி Hyundai i20 யூஸ் வச்சுருந்தேன். ஓகே. அதுவும் பார்த்தீங்கன்னா மோர் தென் 2 லேக் கிலோமீட்டர்ஸ் நான் ரன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த அதுவும் 1.4 இன்ஜின் டீசல் இன்ஜின். ஸோ அதில் எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் மற்ற கார் கம்பேர் பண்ணும்போது எனக்கு நல்லாவே இருந்தது. எனக்கு சூட்டபுளாக தெரிஞ்சது. ஸோ அகெயின் நான் காம்படிஷன் பார்க்கும்போது மற்ற காம்படிட்டர் நம்ம டஸ்டர் அந்த எஸ்யூவி பார்க்கும்போது டஸ்டரோ டெரனோவோ அந்த சமயத்தில் இருந்தது. பட் பவரைஸ் கம்பேர் பண்ணும்போது எனக்கு டீசல் ஹையஸ்ட் கிரெட்டா தான் அதிகமாக தெரிஞ்சதுங்க. ஸோ ஆப்வியஸ்லி கிரெட்டா யூஸ் பண்ணிட்டேன். ஆமாம், அந்த டைமில் இந்த இன்ஜின் இது ரொம்ப சரியான இன்ஜின். 1.6 டீசல் CRDI, மோர் தென் 120 ஹார்ஸ் பவர். கரெக்ட். வேறு லெவலில் இருந்திருக்கும். அதுவும் ஆட்டோமேட்டிக் அப்போவே எடுத்ததுக்கான ஏதாவது காரணம் இருக்கா சார்? ஏன்னா இப்போ நம்ம ஊரில் டிராஃபிக் மோசமாயிருச்சு. கரெக்ட். ஆட்டோமேட்டிக் தவிர வேறு ஆப்ஷன் நம்மளால் நார்மலாகவே யோசிக்க முடியாது. ஆனால் அப்போவே நீங்கள் ஆட்டோமேட்டிக் எடுத்ததுக்கான ரீசன் சார், அதுக்கு நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி i20 மோர் தென் 2 லேக் கிலோமீட்டர் ரன் பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜின் தான் ஷிஃப்ட் வச்சுருந்தேன். ஓகே. அதுவும் பார்த்தீங்கன்னா எபோவ் 2 லேக் கிலோமீட்டர்ஸ். ஓகே. ஸோ கண்டினியூஸாக 4 லேக் கிலோமீட்டர் எபோவ் வரும்போது பர் டே பார்த்தீங்கன்னா மினிமம் 150-200 கிலோமீட்டர்ஸ் நான் ட்ரைவ் பண்ணுற சூழ்நிலை இருந்ததுங்க என்ன பிஸ்னஸ்க்காண்டி. ஓகே. ஸோ லாங் ட்ரைவ் போக வேண்டியிருந்தது. சிட்டி டிரைவ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. ஸோ ரெண்டுக்குமே சூட்டபுளாக இருக்கும்னு சொல்லி தான் 1.6 ஆட்டோமேட்டிக் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஃபேண்டாஸ்டிக். ஓகே. அந்த டைமில் அப்போவே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் எவ்வளோ ஆன் ரோடுக்கு எடுத்தீங்க ஞாபகம் இருக்கா? ஆன் ரோடு அரௌண்டு 16 லேக்ஸ் அந்த பக்கமாக எடுத்திருந்தேங்க சார். ஓகே. 16 லேக்ஸ் அந்த டைமில் கொஞ்சம் ஹை ப்ரைஸ் தான். பட் ஸ்டில் அதுக்கேற்ற ஒர்த்து தான் நினைக்கிறேன். ஆமாம். ஓகே, சூப்பர். ஸோ இதில் டெய்லி இன்னும் கூட நீங்கள் 150 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டு இருக்கீங்களா? இன்னும் டெய்லி மினிமம் 150 கிலோமீட்டர்ஸ் பக்கமாக ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு மட்டும் தான் பிரேக் எடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு மட்டும் பிரேக் எடுத்திருக்காரு. ஸோ காரணம் என்ன சார் டெய்லி 150 ஓட்டுறதுக்கு? பிஸ்னஸ் அப்படி? பிஸ்னஸ் நான் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறேங்க சார். ஓகே. ஸோ கோயம்புத்தூர் டு திருப்பூர், பல்லடம், ஈரோடு, பெருந்துறை, ஸோ ரெகுலராக கஸ்டமர்ஸ் மீட் பண்ணுறது, ஸோ பிஸ்னஸ் பண்ணுறதுனால ஈவன் ராஜபாளையம், மதுரை இந்த மாதிரி போயிட்டு இருக்கனால
மினிமம் பர் டே வந்து 150 கிலோமீட்டர்ஸ் வந்து ரன் பண்ணிடுவேன். சூப்பர். சிறப்பு, சிறப்பு. ஸோ இவ்வளோ லாங் ஓட்டியிருக்கீங்க. உங்களுக்கு இத கண்டிப்பா கேட்டே ஆகணும். மைலேஜ் எது சார்? வாட் இஸ் த பெஸ்ட் மைலேஜ் நீங்க இதுவரைக்கும் எடுத்தது? மைலேஜ் வந்து ஹைவேஸில் நான் ஹையஸ்ட் அச்சீவ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 17.5 வரைக்கும் அச்சீவ் பண்ணேங்க. ஓகே. சிட்டி டிரைவ் அப்படிங்கும்போது மேக்ஸிமம் வந்து 14 அச்சீவ் பண்ணியிருக்கிறேன். 14 இஸ் நாட் பேட். மினிமம் சிட்டி டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஓகே. அது மோஸ்ட் வொர்ஸ்ட். கண்டிஷனில். ஆமா. சரிதான். சார் சிட்டில அவ்வளோ வொர்ஸ்ட்டா இருக்கு. வாட் இஸ் த பெஸ்ட் சார்? பெஸ்ட்டே 17.5 தானா? ஏன்னா டீசல்ன்னு இருக்கும்போது 20 கிட்ட ஏதாவது வந்துச்சா? இல்லையா? இல்லைங்க சார், இது வந்து இப்போ உள்ள கிரிட்டா வந்து பார்த்தீங்கன்னா ம். இப்போ உள்ள ஜென்ரேஷன் கிரிட்டா வந்து 1.5 லிட்டருங்க. ஆமா. இது வந்து 1.6 லிட்டர். பியூர்லி பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட். பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் தான். ம். செகண்ட் திங் வந்து ஹைவேஸ்லும் கூட நம்ம வந்து ஈஸியாக 120 140 தான் நம்ம வந்து க்ரூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த இது வரும்போது 16 to 17 வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும் மைலேஜ். சிறப்பு. ஸோ அப்படி பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு இருக்கும்போது உங்கள் ஃபேமிலியோட ஃபீட்பேக் இன்னை வரைக்கும் எப்படி இருக்கு சார்? ஏன்னா இப்போ 6 வருஷமாக இதை யூஸ் பண்ணி 2,45,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டீங்க. ஸோ இன்னும் கூட உங்கள் ஃபேமிலி லைக் மாற்றிடலாம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்களா இல்லையா? இல்லை, நான் மாற்றணும்னு நினச்சாலும் அவங்க வந்து தே ஆர் கம்ஃபர்டபுள் வித் திஸ் கிரிட்டா. ஈவன் லாங் டிரைவ் லாங் ட்ரிப் எங்கே போனாலும் சரி, நல்லது. தே ஆர் கம்ஃபர்டபுள் டு டிரைவ். ஸோ நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க I-20யும் 2 lakhs கிலோமீட்டர் ஓடிருக்கீங்கன்னு. எஸ் சார். இது ஒரு பழக்கமாகவே வச்சிருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி என்ன வச்சிருந்தீங்க ஃபர்ஸ்ட்? அதுக்கு முன்னாடி ஸ்விஃப்ட் வச்சுருந்தேங்க சார். அதுவும் 2 lakh. 2010 மாடல் வீடு. ஆமாங்க. அதுவும் 2 lakh ஓட்டிட்டீங்க. அதுவும் 2 lakh. சிறப்பு. ஸோ வெல் அப்போலேருந்தே இவ்வளோ டெய்லி ரன்னிங் இருந்திருக்கு உங்களுக்கு. ஆமாம் சார், எவ்ரி 4 இயர்ஸ்க்கு எனக்கு வந்து 2 lakh கிலோமீட்டர்ஸ் நான் ரன் பண்ணிடுவேன். ஸோ இது 6 lakhs 6 இயர்ஸ் அப்படிங்கும்போது இதுக்கப்புறம் எனக்கு வந்து வேற நிறைய 2 lakh ரன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வேற கார்ஸும் பார்க்கும்போது எனக்கு வந்து எதுவுமே சூட் ஆகலை, செட் ஆகலை. ஓகே. இப்போ வர BS6 டீசல் இன்ஜின்ஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸும் இல்லை, நிறைய இஷ்யூஸ் இருக்கு. ஆமாம், டிபிஎஃப். ஆமாம். ஸோ அதுக்கு பட் இது வரைக்கும் ரன் பண்ணதில் எங்கள் இன்ஜின் எந்த இஷ்யூமே இல்லை. சூப்பர். அதனால அப்படியே நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறேன். வித் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் அண்ட் பண்ணிட்டு இருந்தாலே நமக்கு வந்து நல்லாவே இருக்குங்க. சூப்பர். ஸோ நீங்கள் மதுரை ராஜபாளையம்லாம் போயிருக்கீங்கன்னு சொன்னீங்க. இது வரைக்கும் லாங்கஸ்ட் டிரைவ் எங்கே போயிருக்கீங்க? லாங்கஸ்ட் டிரைவ்னா போயிருப்பீங்களா? சும்மா சொல்லுங்க. கோவா போயிருப்பீங்க இல்லையா? இல்லை, கோவா இந்த வண்டியில் போனதில்லை. போனதில்லையா? ஓகே. இதுக்கு முன்னாடி திருப்பதி அப்புறம் விஜயவாடா அந்த இது போயிட்டு இருக்கு. ஸோ திருப்பதி போயிருக்கீங்க வித் ஃபேமிலி? எஸ். சூப்பர், நல்லது. ஸோ யா தாராளமாக லாங் போகலாம். அதாவது மெயினாக இப்போ இருக்கிற BS6 கார்ஸ்லாம் எப்படி பண்ணிட்டாங்கன்னா சார், லாங் டிரைவ் போகிறவங்களுக்கு மட்டும்தான் டீசல் அப்படின்னு பண்ணிட்டாங்க. ஆட் ப்ளூ போடணும். அதை தவிர DPF அதையும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். முன்ன மாதிரி சும்மா ஊருக்குள்ள ஓட்டுறவங்க எல்லாருமே ஸ்விஃப்ட் எல்லாம் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா டீசல் மட்டும்தான் வாங்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். இப்போ தான் எல்லாரும் பெட்ரோலுக்கு மாறிட்டாங்க. ஸோ அது ஒரு மார்க்கெட் சேஞ்சுன்னு சொல்லலாம். ரைட். இப்போது இதை தவிர வேறு ஏதாவது கார் யூஸ் பண்ணுறீங்களா? இது தவிர வேற கார் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரோ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ப்ரெசென்ட் சாண்ட்ரோ யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம I-20 அது சொல்லும் போது I-20 ஸ்விஃப்ட் டீசல் வச்சிருந்தேன். ஓகே. அப்புறம் ஹோண்டா சிட்டி, அதுவும் டீசல் தான். பட் இதுதான் உங்களுடைய டெய்லி டிரைவராக இருக்குது? இது ஆமாம், டெய்லி கம்யூனிட்டிக்கு. சாண்ட்ரோ வைஃப்க்கு அந்த மாதிரியா? அப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆமாம். சூப்பர். ஸோ அதுதான் பெட்ரோல் வந்து ஊருக்குள்ள குட்டி கார் அண்ட் மெயின் டிரைவிங்க்கு சாரோட யூஸுக்கு டீசல். இல்லை, டீசல் இஸ் ஆல்வேஸ் டீசல். நான் பெட்ரோல் ஹெட்னு சொல்கிறத விட டீசல் ஹெட்னு சொல்லலாம். எனக்கு டீசல் கொடுத்தா டீசல் குடிச்சிருவேன். அந்தளவுக்கு ஒரு டீசல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதாங்க. டீசல் லவர்ஸ் கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. நீங்கள் உங்கள் கார்ஸ் எந்த அளவுக்கு ரன் பண்ணியிருக்கீங்கிற கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. நம்ம மேலும் வந்து இந்த Hyundai Cretaவுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம டிரைவ் பண்ணும்போது டாப் 5 பாசிட்டிவ்ஸ், டாப் 5 நெகட்டிவ்ஸ் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசலாம். அதுக்கு முன்னாடி சார், இந்த 2,45,000 கிலோமீட்டர்ஸ் அண்ட் உங்கள் பழைய I-20 சர்வீஸ் ரிலேட்டடாக எப்படி இருந்திருக்கு? சப்போர்ட் பார்ட்ஸ் மெயின்லி, ஏன்னா இந்த Creta ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கரெக்ட். இதனுடைய பார்ட்ஸ் இன்னும் கிடைக்குதா? சர்வீஸ் ரிலேட்டடாக எப்படி இருக்குது? நான் ரெண்டுமே வந்து ஆக்சுவலாக சந்திரா ஹுண்டாய் தான் யூஸ் எடுத்திருந்தேங்க. நம்ம கோயம்புத்தூர் சந்திரா ஹுண்டாய் தான் பண்ணியிருக்கேன். சர்வீஸ் எனக்கு இது வரைக்கும் லாஸ்ட் 10 years ஐ எம் கஸ்டமர் ஃபார் தம். I-20 ஆல்சோ? I-20 இன்க்ளூடிங் I-20 ஆல்சோ. I-20 சாண்ட்ரோ எவ்ரிதிங். சூப்பர். பெஸ்ட்டு சர்வீஸுங்க. ஓகே. பட் லேபர் காஸ்ட்டோ அந்த இது பார்க்கும்போது கொஞ்சம் காஸ்ட் மற்ற கார் கம்பெனி மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது இது கொஞ்சம் ஜாஸ்தி தான். நான் நிறைய தடவை ஃபீட்பேக் சொல்லியிருக்கிறேன். ஓ, ஜாஸ்தி. சரிதான். மற்ற காம்படிட்டர் மாருதி இந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஹுண்டாயில் கொஞ்சம் ஜாஸ்தி தான். பட் சர்வீஸ் ஓரியன்டாக பெஸ்ட்டுங்க. சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆமாம். ஓகே, சிறப்பு.
எனி ஏதாவது இஷ்யூஸ் கிரியேட் பண்ணியிருக்கா அந்த வண்டி லாங் டிரைவில் ஏதாவது போகும்போது தன் 2 lakhs ஓட்டியிருக்கீங்க அதெல்லாம் கேட்குறேன். ஏசி இஷ்யூ வந்ததுங்க. ஓகே. மிடில் 2-3 டைம் வந்ததுங்க. ஓகே. நாட் ஒன்லி கிரிட்டா, எனக்கு i20 1,50,000 கிலோமீட்டர் ரன் பண்ணும்போது ஏசி இஷ்யூ வந்தது. ஓகே. இப்போ அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2 lakh கிலோமீட்டர்ஸ் ரன் பண்ணும்போது ஏசி இஷ்யூஸ் இருக்குது. ஓகே. அப்புறம் அப்போ சர்வீஸ் கூட அப்போ நம்ம ரெட்டிஃபை பண்ணிக்கோங்க, சரி பண்ணி கொடுத்துட்றாங்க. சரி பண்ணி கொடுத்துட்றாங்க. ஓகே. அதாவது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட். கரெக்ட். ஸோ வாங்க நம்ம டிரைவ் போயிட்டு மீதி விஷயங்கள் எல்லாம் பேசலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதோ Hyundai Creta 2019 SX டீசல் ஆட்டோமேட்டிக். ஸோ வண்டி ஆக்சுவலிக்கு பார்க்குறதுக்கு இன்றைக்குமே ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக நல்லா இருக்குங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா Hyundai வந்து அந்த ஃப்ளூயிடிக் டிசைன் லாங்குவேஜை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் வந்த ஃபேஸ் லிஃப்ட் மாடல் தான் இது. ஸோ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்ஜினை பற்றி பேசிடலாம். ஸோ என்ஜின் அப்படிங்கிறது இந்த வண்டியை பொறுத்தவரை டாப் வேரியன்ட்ஸில் 1.6 லிட்டர் CRDI 4 சிலிண்டர் டர்போ டீசல் என்ஜின் கொடுத்துட்டு இருந்தாங்க. 126 ஹார்ஸ் பவர், 260 நியூட்டன் மீட்டர் மேக்ஸிமம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. அதாவது இப்போ இருக்கிற Hyundai Cretaவை விட பவர் அண்ட் டார்க் ரெண்டுமே அதிகமாக தந்துச்சுங்க இந்த வண்டி. ஸோ சரியான பவர்ஃபுல்லான என்ஜினாக தான் கொடுத்தாங்க. மைலேஜ் ரீதியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து 22 கிலோமீட்டர் பர் லிட்டர் வரைக்குமே மைலேஜ் கிளைம் பண்ணாங்க. அதே ஆட்டோமேட்டிக்னு வரும்போது சார் கிளைம் பண்ணுறது 17.5 18 வரைக்கும் மேக்ஸிமம் கிடைக்கும் அப்படின்னு வந்து கிளைம் பண்ணுறாரு. பொறுமையாக ஓட்டணும்னா ஒரு 18 19 20 கிட்ட கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க. ஓகே. ஸோ இந்த வண்டியில் ஹைலைட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி டாப் லெவல் வேரியண்ட் இல்லை, இது அதுக்கு ஒரு லெவல் கீழே இருக்கிற வேரியண்ட். பட் இதுலேயுமே உங்களுக்கு வந்து ஹாலோஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் அந்த டைமில் கொடுத்தாங்க. மேலும் கீழே ஃபாக் லாம்ப்ஸும் நீங்கள் பார்க்கலாம். சிம்பிளான டிசைன் தான், எல்இடி இல்லை அந்த காலத்தில் கிடையாது. பட் இருந்தாலும் வண்டி பார்க்குறதுக்கு நீட்டாக கிளாஸியாக இருந்துச்சுங்க. சைட் ப்ரொஃபைல் எனக்கு பர்சனலி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். காரணம் இது ஒரு பாக்ஸி டிசைன் லாங்குவேஜாக இருந்தாலும் கிளாஸியாக நீட்டாக கொடுத்துருப்பாங்க. இந்த ஃப்ளூயிடிக் டிசைன் லாங்குவேஜ் அதனுடைய இன்னொரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இருந்த Hyundai Creta இன்றைக்கி இருக்கிற Cretaவை விட கொஞ்சம் நீளம் கம்மி. பட் இருந்தாலும் ஸ்பேஸில் எந்தவித குறையும் இருந்தது கிடையாது. வண்டியோடைய லுக்ஸ் நீங்கள் பார்க்கலாம். மேலும் டாப் லெவல் வேரியன்ட்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு 16 inch அலாய் வீல்ஸ் கொடுத்தாங்க, டியூவல் டோன் அலாய் வீல்ஸ். அப்போவே இவ்வளோ கிளாஸியான டிசைன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டயர் சைஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 215/60 R16 அதுதான் டயரோடைய சைஸாக இருந்திருக்கு. நீட். ஓகே. ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்ஸ், ரியரில் ட்ரம் பிரேக்ஸ். அப்படி இருந்தும் டாப் லெவல் வேரியன்ட்ஸில் ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் கொடுத்தாங்க. 6 airbagsங்கிறது SX ஆப்ஷன் வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் அப்படின்னு ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதாவது ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டில் உங்களுக்கு SX ஆப்ஷன் வேரியண்ட் கிடையாது, SX வேரியண்ட் மட்டும்தான். அதுதான் இந்த வேரியண்ட். இதில் 2 airbags தான் சேட்லி. அடுத்தது ரியரில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயுமே இந்த டிசைனை யாராலையும் மறக்க முடியாது. நல்ல கிளாஸியான நீட்டான ஒரு டிசைன் லாங்குவேஜ். சிம்பிள் பட் நீட். ஓகே. இந்த Creta டிசைன் எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிக்குங்க. அதெல்லாம் நீட்டாக தான் இருந்துச்சு. ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர், வாஷர், டிஃபாகர் இருக்குது. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா மட்டும்தான் கொடுத்தாங்க. அந்த டைமில் இந்த 360 டிகிரி கேமரா சிஸ்டம்லாம் அதிகம் யாருக்கும் தேவைப்படலை. காரணம் டிரைவிங் நல்ல ஸ்கில்ஸ் இருந்தாலே போதுங்க. அதுதான் என்னை பொறுத்தவரை. ஃபேஸ் லிஃப்ட் மாடலில் இந்த எல்இடி டைல் லேம்ப்ஸோட டிசைனை சேஞ்ச் பண்ணாங்க. அதுதான் இது. பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக கிளாஸியாக இருக்குது. ஓகே. அண்ட் சைடில் க்ரோம் டோர் ஹேண்டில்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். அந்தளவுக்கு ப்ரீமியமாக நீட்டாக கொடுத்தாங்க. அடுத்தது ரியரில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயுமே இந்த டிசைனை யாராலையும் மறக்க முடியாது. நல்ல கிளாஸியான நீட்டான ஒரு டிசைன் லாங்குவேஜ். சிம்பிள் பட் நீட். ஓகே. இந்த Creta டிசைன் எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிக்குங்க. அதெல்லாம் நீட்டாக தான் இருந்துச்சு. ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர், வாஷர், டிஃபாகர் இருக்குது. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா மட்டும்தான் கொடுத்தாங்க. அந்த டைமில் இந்த 360 டிகிரி கேமரா சிஸ்டம்லாம் அதிகம் யாருக்கும் தேவைப்படலை. காரணம் டிரைவிங் நல்ல ஸ்கில்ஸ் இருந்தாலே போதுங்க. அதுதான் என்னை பொறுத்தவரை. ஃபேஸ் லிஃப்ட் மாடலில் இந்த எல்இடி டைல் லேம்ப்ஸோட டிசைனை சேஞ்ச் பண்ணாங்க. அதுதான் இது. பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக கிளாஸியாக இருக்குது. ஓகே. அண்ட் சைடில் க்ரோம் டோர் ஹேண்டில்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். அந்தளவுக்கு ப்ரீமியமாக நீட்டாக கொடுத்தாங்க. டிரைவர் சைடு அதாவது காரோடைய ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆட்டோ அப்படின்னு ஒரே ஒரு சின்ன பிராண்டிங் மட்டும்தான் இருக்குது. இது ஆட்டோமேட்டிக் வண்டி அப்படின்னு காமிக்கிறதுக்கு இது ஒன்று மட்டும்தான் அடையாளம். அதுவும் வந்து வண்டியோடைய ரைட் சைடில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி சைடெல்லாம் உங்களுக்கு காமிச்சிட்டேன். வண்டி மேலே ரூஃப்லன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு எலக்ட்ரிக் சன்ரூஃப் அப்போவே இருந்துச்சு. SX வேரியண்ட்லேருந்து எலக்ட்ரிக் சன்ரூஃப் கொடுத்தாங்க இந்த Hyundai Cretaவை பொறுத்தவரை. ஸோ வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு ஆக்சுவலி இது 2 லட்சம் ஓடின வண்டி மாதிரியே இல்லை. ஓகே. கொஞ்சம் ஹெட்லாம்ப்ஸில் அந்த ஃபேடிங் எல்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் வண்டி நல்ல நீட்டான கிளாஸியான டிசைன். இப்போ இன்டீரியர் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இன்டீரியர் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா அப்போவே இந்த வண்டிக்கு ஸ்மார்ட் கீ ஆக்சஸ், புஷ் பட்டன் ஸ்டார்ட் உண்டு. ஸோ உள்ளே திறந்து பார்த்தோம்னா இப்போது இருக்கிற இந்த ப்ளஷ்னஸ் அதெல்லாம் வந்து லெதர் அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொடுத்து கேபினை இன்னும் ப்ளஷ் ஆக்கிட்டாங்க. அந்த டைமில் லெதர்லாம் எதுவும் கொடுக்காமலே இந்த கேபின் வந்து ஆக்சுவலி ப்ளஷ்ஷாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இந்த இன்டீரியர் லுக்கு நீங்கள் பார்க்கலாம். ஒரு நல்ல யூனிக்கான ஒரு கேபின் லுக்குங்க.
எனக்கு ஆக்சுவலி இந்த கேபின் ரொம்ப பிடிக்கும். காரணம் இந்த வாட்டர் ஃபால் டைப்பில் இந்த ஃப்ளூயிடிக் லே அவுட் அது எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சது. சாஃப்ட் டச் மெட்டீரியல்லாம் இல்லை, பட் இருந்தாலும் நல்ல ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக்ஸ். அப்போதைக்கு இது நல்ல ஹை குவாலிட்டி மெட்டீரியல் பிளாஸ்டிக்ஸ் தாங்க. சொர பிளாஸ்டிக் தான், பட் இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. இந்த ஃப்ளோ ஆகிற டிசைன் நீங்கள் பார்க்க முடியும். அதாவது இந்த டேஷ்போர்ட்லேருந்து வர்ற அந்த வாட்டர் ஃபால் அப்படியே அங்கே ஃப்ளோ ஆகி அந்த மாதிரி ஒரு ஹேண்டில் மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகுது. சென்டரில் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம். அப்போது பெரிய டிவி ஸ்க்ரீன்ஸ்லாம் கிடையாதுங்க, சின்ன டைப் ஸ்க்ரீன் தான். பட் இருந்தாலும் நல்ல நீட்டான இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் தரக்கூடிய ஸ்க்ரீனை தான் கொடுத்தாங்க. ஸ்டேரிங் வீலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் அப்போவே உண்டு. டாப் வேரியன்ட்ஸ்க்கு மட்டும் க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருந்தாங்க. அதை தவிர ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் எல்லாம் இந்த வேரியன்ட்ஸில் இல்லை, ஆட்டோ வைப்பர்ஸும் கிடையாது. பட் லெதர் ராப் ஸ்டீரிங் வீல், நல்ல நீட்டான சிம்பிள் டிசைன் ஸ்டீரிங் வீல் அண்ட் க்ரூஸ் கண்ட்ரோல் உண்டு. டெலஸ்கோபிக் இருக்கா ஸ்டீரிங்கில்? ஐ டோன்ட் திங்க் ஸோ. டில்ட் அட்ஜஸ்டபிள் ஸ்டீரிங் வீல் மட்டும்தான் அந்த டைமில் கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் ஓகே தாங்க, ரைட். தென் எவ்வளோ ஓடி இருக்குங்கிறது தானே மெயின் மேட்டர். இங்கே பாருங்கள், 2,45,000 கிலோமீட்டர் ஓட்டி இருக்காரு நம்ம பாலாஜி சார். ஸோ சூப்பருங்க. அதாவது இந்த அளவுக்கு டீசல் வண்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலி ரிலையபிளான என்ஜின்ஸ் தான். நீங்கள் ஓட்டிகிட்டே இருந்து நல்லா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எவ்வளோ தூரம் வேணாலும் ஓடும். அதுதான் வந்து மெயின் டீசல் என்ஜின்ஸோடைய பெரிய அட்வான்டேஜ். மைலேஜும் கிடைக்கும், ரிலையபிலிட்டியும் நல்லாயிருக்கும், ஓடுறதுனாலும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. புஷ் பட்டன் ஸ்டார்ட். ஓகே, ஸோ இதோ ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் லீவர், 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக். அப்போது இதே டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் தான் இருந்துச்சு. இன்றைக்குமே இதே டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் தான் டீசல் 1.5 இன்ஜினுக்கு கொடுக்குறாங்க. என்னென்னா இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி இன்னும் ஸ்மூத் ஆக்கிட்டாங்க. பட் இருந்தாலும் பேசிக்கான ஒர்க்கிங் எல்லாமே இதே கியர் பாக்ஸ் சேம் தான், ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் இல்லை. இந்த கியர் பாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம், இங்கே ஷிஃப்ட் லாக் ரிலீஸும் இருக்குது அண்ட் பார்க்கிங் ரிவர்ஸ் நியூட்ரல் டிரைவ் அண்ட் மேனுவல் மோட்ஸும் உண்டு. ஓகே, நீங்கள் ப்ளஸ் மைனஸ் பண்ணிங்கன்னா மேனுவல் மோட்ஸ். ஓகே, இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஃபுல்லி டிஜிட்டல் எல்லாம் கிடையாது. சென்ட்ரலி ஒரு சின்ன ஒரு எம்ஐடி மட்டும் கொடுத்தாங்க. பட் தேவையான இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுலேயே உண்டுங்க. இதே வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஸ்டாக்ஸு அப்படின்லாம் தனியாக எதுவும் கொடுக்கல. அதுக்கு இங்கே தான் கொடுத்துருக்காங்க ஸ்டீரிங்லேயே. ஓகே, நீட்டாக தாங்க இருக்குது. போதுமான இன்ஃபர்மேஷன்லாம் அப்போயே கொடுத்தாங்க. டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஏசி ஆன் பண்ணிடலாம். ஏன்னா செம்ம ஹீட்டாக இருக்குது. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி, நல்ல கூலிங். இந்த ஏசிக்கு தான் கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்ததுன்னு சொல்கிறாரு சார், பட் அது இப்போ சரி பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்கிறாரு. ஸோ இட் இஸ் ஆல்சோ நைஸ். ஒயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டி இந்த வேரியண்ட்லேயே அப்போவே கொடுத்தாங்க. ஸோ காட்டுறேன் உங்களுக்கு. ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் இருக்குது பார்த்தீங்களா, நைஸ், சூப்பர். இன்ஃபேக்ட் அந்த டைமில் எஸ்எக்ஸ் ஆப்ஷன் மேனுவல் டாப் லெவல் மேனுவல் வேரியண்ட்ஸ்க்கு வந்து வென்டிலேட்டட் சீட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் இந்த ஆட்டோமேட்டிக் வாங்குறவங்களுக்கு மட்டும் ஏன் அப்படி கோட்டை விட்டாங்கன்னு புரியல. சிமிலர்லி ஏர்பேக்ஸும் அதே மாதிரி தான். உங்களுக்கு 2 ஏர்பேக்ஸ் மட்டும்தான் இந்த எஸ்எக்ஸ் வேரியண்ட்டில் இருந்துச்சு. எஸ்எக்ஸ் ஆப்ஷன் வேரியண்ட்டில் தான் உங்களுக்கு வந்து 6 ஏர்பேக்ஸ் கொடுத்தாங்க, மேனுவலுக்கு மட்டும். சரி, ஃபைன். இப்போ இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டமில் ஆக்சுவலி நான் நோண்டிட்டு இருந்தேன். சர்ப்ரைசிங்லி இதில் ஐபாட் கனெக்டிவிட்டியா, ஐபாடுங்கிறது இருக்குது. ஆனால் அதை தவிர ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோலாம் இல்லை. ஆனால் அதை தவிர ஒயர்டு ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே கனெக்டிவிட்டி அப்போவே கொடுத்தாங்க. மிரர் லிங்க் கனெக்டிவிட்டியும் இருக்குது. பட் நல்லா ஆக்சுவலி ஸ்லிக்காக ஓரளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக தாங்க இருக்குது. பழைய டச் ஸ்க்ரீன் 6 வருஷம் பழசு, பட் அப்படி இருந்தும் நல்லா தான் இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. நைஸ். ரிவர்ஸ் கேமரான்னு பார்த்தீங்கன்னா டீசெண்டான குவாலிட்டி. ஓகே, போதுங்க, ரைட், அந்தளவுக்கு தான் இருக்குது. பட் பரவாயில்ல, இந்தளவுக்கு கொடுத்தாங்களே 6 வருஷம் முன்னாடி. ஓகே, தென் வேறுன்னு பார்த்தீங்கன்னா சன்ரூஃப், நல்ல டீசெண்டான சைஸ் சன்ரூஃப். இது போதுங்க, நம்ம ஊருக்கு இந்தியாவுக்கு இது போதும். பனராமிக் சன்ரூஃப்லாம் ஜஸ்ட் லுக்குக்காக மட்டும்தான். நம்ம ஊரில் சன்ரூஃப் மெயினாக யூஸே ஆகாது. யூஸ் ஆகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டை வெளியே அனுப்புறதுக்கு, சூட்டை தணிக்கிறதுக்கு மட்டும்தான் சன்ரூஃப் தேவைப்படும். அதுக்கு இந்த சன்ரூஃப் போதும். அதுக்கான கண்ட்ரோல் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் மஞ்சள் கேபின் பல்ப் லேம்ப்ஸு, இங்கே வேனிட்டி மிரர் ஒன்று பெருசாக கொடுத்துருக்காங்க. சீட்ஸ் ஆக்சுவலி நல்ல கம்ஃபர்டபுளாக நல்லாவே இருக்குது. ஸோ நல்ல பெரிய கம்ஃபர்டபுள் சீட்ஸ். ஓகே, தென் வேறு லவ் பாக்ஸ், டீசெண்டான சைஸ். கூலிங் வசதியெல்லாம் இல்லை. சென்டர் ஆம்ரெஸ்ட் ஆக்சுவலி நல்லாவே இருக்குது. கொஞ்சம் நல்ல செம்ம ஸ்ட்ராங்கான ஆம்ரெஸ்ட்டை தான் கொடுத்துருக்காங்க. உள்ள நல்ல ஸ்டோரேஜ் அண்ட் கப் ஹோல்டர்ஸ், ஸோ எல்லாமே இருக்குங்க. ஓகே, டோரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் 4 பவர் விண்டோஸ் அண்ட் டிரைவர் விண்டோக்கு மட்டும் 1 டச் டவுன் அண்ட் அப் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், எலக்ட்ரானிக் ஃபோல்டிங் அண்ட் எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் ஓஆர்விஎம்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ். இந்த டைப்பில் இங்கே வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க, அதுவும் அப்போவே இருந்துச்சு. ஸோ இதுதான் கேபினில் இருக்கக்கூடிய ஃபீல், ஃபினிஷ் அண்ட் டீட்டெயில்ஸ், ஃபீச்சர்ஸ். இப்போது பேக் சீட் பார்ப்போமா?
ரியர் சீட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் இந்த வண்டி நல்ல ஸ்பேஷியஸான ஒரு வண்டி. இன்னும் கூட ஹியூண்டே கிரெட்டாவுக்கான செல்லிங் மெயின் ரீசன் ஸ்பேஸ் தான். ஸோ ரியர் சீட்டுங்கிறது ஹியூண்டே கிரெட்டாவுக்கு என்றைக்குமே ஆரம்பத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஒரு மெயின் ஃபோக்கஸாக இருந்திருக்கு. ஆனால் இந்த பழைய கிரெட்டா வந்து பார்த்தீங்கன்னா கேபின் அகலம் கொஞ்சம் கம்மி அப்படின்னு இருக்கும்போது சென்டர் பேசஞ்சர் கொஞ்சம் ஸ்குவீசிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் 2 பேர் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்கார்ற அளவுக்கு நல்ல ஹெட்ரெஸ்ட்ஸ் அண்ட் நடுவில் சென்டர் ஆம்ரெஸ்ட் ஒன்று பெருசாக கொடுத்துருக்காங்க. அண்ட் நல்ல டீசெண்டான இன்டீரியர் ஸ்பேஸும் உண்டு. ஸோ உள்ளே உட்கார்றேன் பாருங்கள், எனக்கான லெக் ரூம் நீ ஸ்பேஸ் இந்த அளவுக்கு இருக்குது. ஸோ நல்ல கம்ஃபர்டபுளாக என்னால் ஜாலியாக உட்காந்துட்டு வர முடியும். ரியர் ஏசி வென்ட்ஸ் ஆக்சுவலி அந்த டைமில் ஒரு லக்ஸரி, பட் மிட் வேரியண்ட்லேருந்தே கொடுத்தாங்க ஹியூண்டே கிரெட்டாவை பொறுத்தவரை. ரொம்ப நீட் அண்ட் நைஸ். கீழே பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டும் அப்போவே கொடுத்துருக்காங்க ரியர் சீட் பேசஞ்சர்ஸுக்கு. 180 வாட்ஸ். சென்டர் இந்த இடத்துல ஒரு சின்ன டனல் தான் இருக்குது, பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ சென்டரில் உட்கார்றவங்களுக்கும் பெரிய ஒரு இடைஞ்சல் இருக்க போகிறது இல்லை. பின்னாடி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டோர்ஸில் ஆக்சுவலி பெருசாக ஃபீச்சர்ஸ்னு ஒன்றும் இல்லை. மெட்டீரியல் கான்ட்ராஸ்ட் காம்பினேஷன் அப்படின்னு ஒன்றுமே கொடுக்கல. ஃப்ரண்ட்டில் கூட அந்த ஹேண்டில் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமான கலரில் கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ரியரில் ஒன்றுமே இல்லை, பிளெயின் தான். அண்ட் பெரும்பாலும் எல்லாமே பிளாஸ்டிக்ஸ் தான். அந்த டைமில் ரொம்ப எல்லாம் அந்த ஃபீல் குட் அண்ட் சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸை பற்றி ஹியூண்டே வந்து யோசிக்கவே கிடையாது. பெரும்பாலும் பிளாஸ்டிக்கை கொடுத்து முடிச்சு விட்டாங்க அப்படி தான் சொல்லலாம். ஸோ ரியர்லேருந்து பார்க்கும்போது இப்படி தான் இருக்குது டேஷ்போர்டோட வியூ. இன்னும் ஆக்சுவலி எனக்கு இந்த டிசைன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நீட்டாக சிம்பிளாக கிளாஸியாக இருந்துச்சு. அனலாக் டயல்ஸ், சின்ன டச் ஸ்க்ரீன், தேவையான எல்லாமே பட்டன்ஸ் ரீதியாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட்டன் லவர்ஸ், அதாவது டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ஸ் அதெல்லாம் விரும்பாதவங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்குங்க உங்களுக்கு இந்த இன்டீரியர் பிடிச்சதா அப்படிங்கிறது. ரைட், மேலே ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு இங்கே மஞ்சள் பல்ப் ஒன்று தனியாக லேம்ப் ஒன்று கொடுத்துருக்காங்க. 2 சைட்லேயும் கிராப் ஹேண்டில்ஸ் உண்டு. வேறு ஒன்றும் இல்லைங்க, அவ்வளோதான். வெரி வெரி சிம்பிள். ஓகே, சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த எஸ்எக்ஸ் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டில் இஎஸ்பி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கூட இல்லை. உங்களுக்கு இருந்தது அந்த டைமில் ஏபிஎஸ் வித் இபிடி, ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக்ஸ் அண்ட் 2 ஏர் பேக்ஸ், அவ்வளவு தான். ஓகே, அதை தவிர நீங்கள் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இருக்குது, ரிமோட் லாக்கிங், ஸ்மார்ட் கீ ஆக்சஸ், புஷ் பட்டன் ஸ்டார்ட் அதெல்லாமே இருக்குது. ஆனால் 6 ஏர் பேக்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம். அதுதான் என்னுடைய ஒரு ஃபீட்பேக். இப்போ ஆனால் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வாங்குறவங்களுக்கு கவலை இல்லைங்க. ரைட், லக்கேஜ் ஸ்பேஸ் பார்ப்போமா? ஃபைனலாக லக்கேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நல்ல பேக்கேஜிங் கொடுத்தாங்க பூட் ஏரியாவை பொறுத்தவரை. ஸோ ஈஸிலி 350 லிட்டருக்கு மேலே லக்கேஜ் கெப்பாசிட்டி இருந்துச்சு. இன்ஃபேக்ட் 400 லிட்டர் அப்படிங்கிற கெப்பாசிட்டியே நம்ம வந்து சொல்ல முடியும். அந்தளவுக்கு நல்ல ஸ்பேஸ், நீட்டான ஸ்கொயரான லே அவுட், நல்ல ஹைட், அது எல்லாமே நல்லா இருக்குங்க. மேலும் டாப் அண்ட் வேரியன்ட்ஸை பொறுத்தவரை 60/40 ஸ்ப்ளிட் ஃபோல்டுங்கிற சீட்ஸும் கொடுத்தாங்க. இந்த பூட் ஏரியாவில் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு பூட் லேம்ப் இருக்குது. அதை தவிர எக்ஸ்ட்ரா ஒன்றும் கொடுக்கல. தென் ஸ்டெப்னி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ளோருக்கு அடியில் இருக்குது. இது ஒரு ஃபுல் சைஸ் 17 இன்ச்சு வீலு. ஆனால் அலாய் வீல் இல்லை, இது வந்து ஸ்டீல் வீலு தான். ஸோ ஃபுல் சைஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பிரச்சனை என்னென்னா இது வந்து அலாய் வீலாக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸ்டீல் வீலாக கொடுத்துருக்காங்க. ஸ்டில் ஓகே. ஸோ ரைட், இதுதான் லக்கேஜ் ஸ்பேஸ் அண்ட் உள்ளே இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே. இப்போ வாங்க இந்த வண்டியோடைய மேலும் டாப் 5 பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாம் பேசிட்டு பாலாஜி சார்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து 2,45,000 கிலோமீட்டர் ஓடின ஹியூண்டே கிரெட்டாக்குள்ளே இருக்கும். 2019 மாடல். ஆக்சுவலி எனக்கு இந்த டைப் கிரெட்டா ரொம்ப பிடிக்கும் சார். டிசைனும் சரி, நீட்டான அந்த கான்செப்ட், ஓவராக அந்த ஸ்க்ரீனாக கொடுத்தெல்லாம் பண்ணாமல் ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்கிறது அந்த டைமில் ரொம்ப பிடிச்சது எனக்கு. ஆனால் நான் டீசல் ஆட்டோமேட்டிக் 1.6 ஓட்டினதே இல்லை. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டாக இருக்க போகுது. ஓகே, எனக்கு இந்த வண்டி ஒரு பழைய வண்டி மாதிரி ஃபீல் ஆகலை. ரொம்ப நீட்டாக இருக்குது. என்ஜின் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு இருக்கும்போது என்ஜின் நோட் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? மெயினாக அதுதான் விஷயம். 2,45,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு இந்த என்ஜின். ஸ்மூத்தாக இருக்குது கொஞ்சம். ஆனால் முன்னே இருந்த விட நாய்ஸ் இன்க்ரீஸ் கொஞ்சம். ஆமாம், ஓகே, முன்ன விட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. இருக்கத்தான் செய்யும். இவ்வளோ ஓடி அப்படியே இருக்கும். பட் நல்லா இருக்குது. நல்லா அந்த ஒரு 1.6 ஒரு பெரிய என்ஜினோட ஃபீலை கொடுக்குது. கொஞ்சம் வைப்ரேஷன்ஸ் முன்ன விட இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் அப்போ ஓட்டும்போது டிஃப்ரென்ஸ் தெரியும். இதே டாக்கன் ஓட்டுற ஆட்டோமேட்டிக் தான் சஃபாரிக்கும் ஹேரியருக்கும் கொடுக்குறாங்க. ஓ, பிரேக்லேருந்து கால் எடுத்தேன், உடனே நகர ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி கொஞ்சம் கொடிஷியா சைடில் டிராஃபிக் அதிகமாக இருக்குது. ஓ வா வா, ஸ்மூத்தாக இருக்கே. இயர் பாக்ஸும் செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. ஏன்னா ஸ்டீரிங் செம்ம ஃப்ரீயாக இருக்குது. ஸ்டீரிங் பார்த்தீங்கன்னா ஓ வா, செம்ம நல்ல லைட்டாக இருக்குது. அதனால தான் லைக்
ஜென்ரலாகவே ஃபேமிலிஸும் சரி, டிரைவிங் விரும்புகிறவங்களும் சரி, அந்த டைமில் Hyundai Creta நிறைய ப்ரிஃபர் பண்ணாங்க. ஏன்னா ஊருக்குள்ளே ஓட்டுறதுக்கு இதை விட ஒரு அந்த எஸ்யூவி கிராஸ் ஓவர் டைப்பில் இதுதான் வந்து பெஸ்ட்டான ஸ்டேரிங் வீல் கொடுத்துச்சு. நல்ல லைட்டான ஃபீல். அந்த டயத்தில் இதை காம்பீட் பண்ணிட்டு இருந்த ரெனால்டாக இருக்கட்டும், ரெனால்ட் டஸ்டர் ஆகட்டும், டெரனோ இருக்கட்டும், நிசான். ஸோ அது கம்பேர் பண்ணும்போது இதோட பவர் கம்மி தான், பிஹெச்பி கம்மி தான். 80 பிஹெச்பி, 110 பிஹெச்பி அந்த ரேஞ்சு தான் இருந்தது. 110 பிஎஸ் தான் கொடுத்தாங்க. ஆமாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா 126 வரைக்கும் இருக்குங்க. செகண்ட் திங் வந்து அதில் எல்லாமே மேனுவல் தான், இது ஆட்டோமேட்டிக். அதில் இன்ஃபேக்ட் இந்த டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட் கூட ஒரு மாதிரி இந்த பழைய டைப் தான் இருந்துச்சு. ஆமாம். டஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு மாடல்னு சொல்லுவாங்க. அந்த அது ஏற்கனவே பழசு தான். நான் இது ஆமாம், இது கம்பேர் பண்ண இது கரெக்டாக எடுக்கும்போது கம்பேர் பண்ணேன். பட் ஹுண்டாய் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 1 year or 2 yearsக்கு ஒரு தடவை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கஸ்டமரை வந்து கான்ஸ்டன்ட்டா ஸ்டடி பண்ணாங்க. ஆமாங்க, கஸ்டமர் எல்லாம் ஸ்டடி பண்ணி ஒவ்வொரு அப்டேட் ஆகட்டும், மாடல்ஸ் நிறைய பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் லிமிடெட் எடிஷன்ஸ் அந்த மாதிரி ஸ்பெஷல் எடிஷன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ நிறைய பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஒன்றும் நிறுத்துறதே கிடையாது. இப்போ பவரா, ஓ மை காட், வாவ், ஒரு லைட்டாக ஒரு மிதி தான் மிதித்தேன், அதுக்கே அப்படியே எடுத்துகிட்டு போகுது. இதுதான் 1.6 டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். தேர் இஸ் நோ ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ 1.6னா 1.6ஓட பவர் அதுதான் கொடுக்கும். இப்போ 1.5 கூட அவங்க இதை வண்டியை பெருசு பண்ணிட்டாங்களே தவிர என்ஜின் கெப்பாசிட்டி வந்து பவர் 115 PS தான் கொடுக்குறாங்க. ஆமாம், 126 260 இருந்ததுக்கு இப்போ 115 250க்கு வந்துருச்சு. ஆமாம், கம்மி பண்ணிட்டாங்க. பட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்பேர் பண்ணி இதுதான் பெஸ்ட். லாங் ட்ரிப் வந்து நல்லாவே 100%. இல்லை இன்னும் கூட இந்த கிரெட்டா, பழைய கிரெட்டா இஸ் ஆல்வேஸ் பழைய கிரெட்டா. ஆமாம், 1.6 எல்லாம் இதுக்கெல்லாம் தயவுசெய்து சேல் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். காம்பேக்ட் எஸ்யூவி கேட்டகரியிலனாலுமே இப்போதைக்கு டீசல் ஆட்டோமேட்டிக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் வென்யூ, கியா சானட், சிராஸ், தென் டாடா தராங்க, மஹேந்திரா தராங்க. ஆனால் மிட் சைஸ்லன்னு பார்த்தீங்கன்னா அது இன்னும் கம்மியாயிருச்சு. முன்ன டஸ்டர்லாம் இருந்தது, ஆட்டோமேட்டிக் இல்லை பட் மேனுவல் தான் இருந்துச்சு. பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் இருந்தது, ஏஎம்டி தான் இருந்தது நினைக்கிறேன். ஸோ இப்போது டீசல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாலே இந்த மிட் சைஸ்லேயுமே கிரெட்டா, செல்டாஸ், தென் அதை விட்டா டாடா கர்வ்னு ஒன்று இருக்குது. அதை தவிர வேறு ஆப்ஷனே இல்லை. அந்த அளவுக்கு மார்க்கெட் ஆகிப்போச்சு. மேலும் வந்து டீசல் எமிஷன் நாம்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி டீசல்ஸை கட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி சார் இப்போ நீங்கள் தாராளமாக பேசலாம். லைக் டாப் 5 நீங்கள் இந்த வண்டியில் மறக்க முடியாத அனுபவங்கள், இல்லைன்னா ஒரு டாப் 5 பாசிட்டிவ்ஸ் அபவுட் திஸ் கார். இன்னும் கூட இதை விற்கிறதுக்கு ஏதோ மனசு இருக்கா உங்களுக்கு? இல்லை, ஐ டோன்ட் திங்க் ஸோ. இருந்தது, பட் அதை வந்து எரேஸ் பண்ணியாச்சு. ஓகே, ஏன்னா வேறு ஆப்ஷன்ஸ் எனக்கு இல்லை அப்படிங்கும்போது சரி ஓகே, இதே நம்ம வந்து இன்னும் ஃபர்தராக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம்னா சரிதான், இன்னும் லாங் டைம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. நல்லது தான். இல்லை நல்லா இருக்கு, ஆஸ் யூஷுவல் நல்லா இருக்கு. பட் இது என்ஜின் ரிலேட்டடாக என்ன சொல்கிறாங்க இவங்க? லைக் எவ்வளோ ரன் ஆகும், அவங்களோட ஏதாவது எஸ்டிமேட் சொல்லுவாங்க இல்லையா? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சார் ஒரு 4 lakh கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஒருத்தங்க ரன் பண்ணியிருக்கிறாங்க. டீசல் மேனுவல். ஓகே. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் கார்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக 4 lakh 5 lakh டீசல் கார்ஸ் வந்து டொயோட்டா எல்லாம் பார்த்தீங்கன்னா. ஆமாம், அதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், வண்டி டொயோட்டா இன்னோவாலாம் ரிவ்யூ பண்ணுவேன், நிலாவுக்கு போயிட்டு வந்துடலாம்னு சொல்லுவேன், அவ்வளோ தூரம் ஓடும். பட் ஹுண்டாய் அப்படிங்கும்போது இவங்க ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் அவங்க கார்ஸை பார்த்தீங்கன்னா அசென்ட் ஆகட்டும், வெர்னா, ஸோ அதுலேருந்து டீசல் இன்ஜின் எல்லாமே அவங்க வந்து ரிஃபைனாக வந்து நிறைய மாடிஃபிகேஷன், நிறைய R&D பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. கரெக்ட். ஸோ அப்படிங்க பார்க்கும்போது இது வந்து இன்னும் நம்ம ப்ராப்பர் மெயின்டெனன்ஸு, ஹேண்ட்லிங், டிரைவிங் ஹேண்ட்லிங் கரெக்டாக பண்ணிருந்தோம்னா நம்ம இன்னும் ஈஸியாக 3 to 4 lakh அச்சீவ் பண்ணலாம். ஈஸியாக சொல்கிறது தான், மெயின்டெனன்ஸ் இஸ் கரெக்ட் த கார்ஸ் குவாலிட்டி. மெயின்டெனன்ஸ் ஷோஸ் த கார்ஸ் குவாலிட்டி. அதுதான் உங்கள் கார் இப்படி இருக்குங்கிறது ரீசன் நீங்கள் மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க. கரெக்ட். அதுதான். இப்போது ஆன் அன் ஆவரேஜ் எவ்வளோ உங்களுக்கு செலவு ஆயிருக்கு? இப்போ வருஷத்துக்கு இந்த வண்டி எவ்வளோ செலவு வச்சுச்சு அப்படின்னு ஒரு ஏதாவது வச்சுருப்பீங்க கணக்கு? எனக்கு எவ்ரி 3 months ஒன்ஸ் நான் வந்து 10,000 கிலோமீட்டர்ஸ் ரன் பண்ணிடுவேன். 3 months ஒன்ஸ் 10,000? ஆமாம், 3 months ஒன்ஸ் எனக்கு 10,000 கிலோமீட்டர்ஸ் பரவாயில்ல ரன் ஆயிரும். ஓகே. ஸோ சர்வீஸ் காஸ்ட்டும் பார்க்கும்போது அரௌண்ட் 13-14 அந்த ரேஞ்ச் வரும். இல்லை மேக்ஸிமம் சம்டைம்ஸ் வந்து
எவ்ரி 20,000 கிலோமீட்டர் போது ஒரு 13-14,000 கிட்ட வந்திருக்கு. ஆமாம் 1000 ருபீஸ் நமக்கு சர்வீஸ் காஸ்ட்டில் வரும். ஓகே. இது வந்து நமக்கு டயர் சேஞ்ச் எவ்ரி 50,000 கிலோமீட்டர்ஸ் நான் வந்து ரொட்டீனாக சேஞ்ச் பண்ணிடுவேன். எத்தனாவது செட்டில் ஓடிட்டு இருக்கு வண்டி? இது கம்பெனி செட்டோட வந்ததோட இது வந்து ஃபிஃப்த்துங்க. ஓ, கம்பெனி அதாவது ஃபேக்ட்ரியில வந்த செட்டோட சேர்த்து ஃபிஃப்த் செட்டுங்க. ஸோ பரவாயில்ல, 50,000 வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கனால நம்ம வந்து எவ்ரி 50,000 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடுறோம். ஓகே ஓகே ஓகே. மேலும் இப்போ அந்த டைமில் இந்த கிரெட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் இஷ்யூஸ் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? அது 2018 மாடலில் 2019 வரும்போது அந்த இஷ்யூஸ்லாம் நிறைய அப்கிரேட் பண்ணிட்டாங்க. இஷ்யூஸ் இல்லை, சார்ட் பண்ணிட்டாங்க. குவைட் நைஸ். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் நான் ஓட்டிகிட்டு இருக்கேன். எனக்கு வந்து இந்த இன்ஜின்லேருந்து இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாய்ஸ் ஒன்று தான் வந்து இதாக இருக்கே தவிர ஃபீல்ஸ் குட், பக்காவாக இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குங்க. சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஸ்டிஃப் தானோ? சஸ்பென்ஷன் வந்து ஆக்சுவலாக நான் அந்த ஸ்டட் வச்சுருக்கிறேங்க. அந்த இது ஓகே. என்ன ரீசன்னா எங்கள் ஃபாதருக்கு வந்து கொஞ்சம் பேக் பெயின் இஷ்யூஸ் இருந்ததுங்க அந்த டயத்தில். ஸோ அதிகமாக வந்து ஜம்பிங் இருக்கிறதுனால நான் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லாங் ட்ரிப் போகும்போது அவருக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்ததுனால நான் கொஞ்சம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தால் அவருக்கு வந்து ஆமாம் ஸ்டெபிளைசர் ப்ரோ தான். ஆமாம் ஆமாம். ஓகே. அதனால கொஞ்சம் எப்படி இருக்குது இப்போ? எனக்கு ஒன்றும் இஷ்யூ இல்லைங்க. கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஸ்டிஃபாக இருக்குங்க. ஆமாம். ஓகே. ஆனால் ஹைவேஸில் பெட்டராக இருக்கும். ஹைவேஸ் பெட்டராக இருக்கும். ஆமாம். ஆனால் ஷாக் அப்சார்பர் லைஃப் எல்லாம் இப்போ இது போட்டதுனால அதனால எந்த ஒரு மைனஸும் இல்லையா? இல்லை, ஒன்றும் இஷ்யூ இல்லைங்க. ஈவன் ஒவ்வொரு நான் பீரியடிக் சர்வீஸ் முடிச்சிட்டோம் வித்தின் 3rd day 4th day வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சர்வீஸ் சென்டர்லேருந்து ஃபீட்பேக் கால் வரும், ஹுண்டாயிலேருந்து ஃபீட்பேக் கால். ஸோ ரெகுலராக நான் ஃபீட்பேக் அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க, லிசன் பண்ணுறாங்க, கஸ்டமர்ஸை லிசன் பண்ணுறாங்க. ஸோ மேபி அதுலேருந்து அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியுறாங்க. ஒரு மிச்சா சொல் பேச்சு அப்படியே கேட்குது. திஸ் இஸ் வாட் 1.6 மீன்ஸ். ஸோ நான் ஹைவேஸில் வந்து நான் சொல்லக்கூடாது, பட் இருந்தாலுமே ஹையஸ்ட்டு நான் ட்ரை பண்ணது மேக்ஸ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 165. போகும் சார், அதுக்கு மேலேயே போகும். 126 ஹார்ஸ் பவருக்கு தாராளமாக போகும். பட் யா, நம்ம ஊர் ரோட் சேஃப் இல்லை அந்த ஸ்பீட்ஸ்க்கெல்லாம். இட்ஸ் நாட் பில்ட். ஸோ சிங்கிள் டைம் பார்த்தீங்கன்னா 1100 கிலோமீட்டர் ஒரே ஸ்ட்ரெச்சில் போயிருக்கிறேங்க. ஓ சிறப்பு. எங்கே சார்? விஜயவாடா. ஸோ விஜயவாடா நைஸ். போனதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஓகேங்க, ஆக்சுவல் கம்ஃபர்டபுளுங்க. எந்த ஒரு எக்கனாமிக்ஸ் வந்து நல்லாவே செட் பண்ணி. இந்த சஸ்பென்ஷன் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் ஸ்டிஃபாக படுது. இந்த மாதிரி ரோடில் ஓட்டும்போது எப்படி இருக்குது உங்களுக்கு? செட் அதிகமாக வந்து ஹைவேஸில் இருக்கிறதுனால நான் ட்ரை பண்ணுறேன். ஈரோடு, பெருந்துறை, சேலம், நாமக்கல், இது நம்ம மதுரை அப்படி இல்லாமல் ஹைவேஸ் தான். இட்ஸ் ஆல் குட். ஓகே. ஸோ நம்ம இப்போ ஒரு சின்ன ஸ்ட்ரெச்சில் அழுத்தி பார்க்கலான்னு பார்த்தோம். பட் கொஞ்சம் கூட்டமாக இருக்குது கொடிஷியா ஸ்ட்ரெச்சு. பட் இருந்தாலும் வாங்க ஒரு கை பார்ப்போம். நல்லா எடுத்துகிட்டு போகுது. என்ன என்ஜின் கொஞ்சம் பழசாயிருச்சுங்கிறதுனால அந்த ஒரு நாய்ஸ் இருக்கே தவிர மற்றபடி ஸ்மூத்னஸ்க்கெல்லாம் பஞ்சம் இல்லை. நல்லா எடுத்துகிட்டு போகுது. வித்தின் நோ டைம் நான் 70 கிட்ட வந்துட்டேன். இந்த ரோட்டில் அதுக்கு மேலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரைஸ்ல இந்த மாதிரி போலீஸ் லைட்லாம் போட்டு ஓட்டாதீங்க, இல்லீகல். ஓவர்டேக் பண்ணோமா அப்படின்னு ஒரு அழுத்தினா அது பாட்டு கண்டு போயிடுது. நீட் அண்ட் வெரி வெரி பியூட்டிஃபுல். நல்லாவும் இருக்குது, கம்யூனிகேட்டிவாக இருக்குது. குவைட் நைஸ். ரொம்ப நல்லா ப்ளே பண்ணலாம் ஹைவேஸில். நல்லா கார்னரில் நல்லா ஸ்டெபிலிட்டி இருக்குங்க, நல்லா இருக்கும். ஆமாம், நல்ல வண்டி சார். ஓவராலே பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் நல்ல வண்டி. இப்போ இருக்கிற கார்ஸ் மாதிரி ரொம்ப ஸ்க்ரீன் ஓரியன்டாக, ரொம்ப எலக்ட்ரானிக் ஓரியன்டாக இல்லாமல் நம்ம அதிலேயே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஆமாம், ட்ரைவ் பண்ணுறது. இது ஆக்சுவலி எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்ச கிரெட்டா ஜென் இது. இப்போது உங்களுக்கு லைக் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு ஏதாவது சொல்கிறதுக்கு எனிதிங் லைக் வண்டி ரிலேட்டடாக? இப்போ இது உங்ககிட்ட இருக்குது, இப்போ இருக்கிற கிரெட்டாவும் மார்க்கெட்டில் இருக்குது, ஓட்டியிருப்பீங்க இப்போ இருக்கிற கிரெட்டா. ஆமாம். ஸோ அதுலேயும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாங்கிற விஷயங்கள் ஏதாவது இருக்கா? 1.6 கொடுத்துருக்கலாம், 1.5 பதிலாக 1.6 கொடுத்து பவர் கம்மி பண்ணி விட்டாங்க. ஆமாம், மைலேஜ் கொஞ்சம் கம்மி பண்ணி விட்டாங்க. ரெண்டாவது
வண்டி ஸ்டெபிலிட்டி அது எனக்கு ரொம்ப கம்மியாக ஃபீல் பண்ணுறேன் ஹைவேஸில். இதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக ஃபீல் பண்ணுறேன். ஓகே, இது ஆக்சுவலி நல்லா இருக்கு, சாலிடான ஒரு வண்டி ஓட்டுற ஃபீல் தான். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த இன்ஜினை டேம்பிங் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், அந்த அண்டர் பானட்டில் இந்த இன்சுலேஷன் எதுவுமே இல்லை, அது நீங்கள் டேம்பிங் பண்ணிட்டீங்கன்னா கூட இந்த அளவுக்கு நாய்ஸஸ் இருக்குது, அது கம்மியாகிடும். கண்டிப்பாக மிதிச்சா நல்லா போகுது, நல்லா டஃப் கொடுக்கலாம் நீங்கள். டர்போ பெட்ரோல்ஸு இது இப்போ இருக்கிற 1.5 எல்லாத்துக்குமே டஃப் கொடுக்கலாம். ஆமாம், கெப்பாசிட்டி நல்லாவே இருக்கும். 126ங்கிறது எனக்கு தெரிஞ்சு XUV 3XO வந்து 130 இல்லை இல்லையே, அது கூட டர்போ பெட்ரோல் டிஜிடி தான் 130 ஹார்ஸ் பவர் வருது. அப்போ நல்ல டார்க் நல்ல பவர். ஸோ அதுதான் ஃபேக்ட். பழைய வண்டியாக இருந்தாலும் கன்னு மாதிரி மெயின்டைன் பண்ணுறது மெயின்டெனன்ஸ் விஷயம். மெயின்டெனன்ஸ் இஸ் வாட் ஸ்பீக்ஸ். நீங்கள் என்ன வண்டி வச்சுருந்தாலும் கவலை இல்லை, நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா வண்டி உங்களுக்கு நல்லா நீட்டாக ஓடும். மெயின்டெனன்ஸ் ஒன்றுங்க. ரெண்டாவது பார்ட்ஸ், ஸ்பேர் ஸ்பாட்ஸ் வந்து கரெக்டான நம்ம கரெக்டான டைம்ஸில் சேஞ்ச் பண்ணணும், பார்த்துக்கணும். இப்போ உங்களுக்கு இதில் இந்த மாதிரி ஸ்பேர்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா ஹுண்டாயில்? பழைய வண்டியை நிறுத்திட்டாங்க? இல்லை, இது வரைக்கும் எனக்கு எந்த இஷ்யூஸுமே இல்லைங்க, வந்ததில்லை. பட் இருந்தாலுமே அவங்க கரெக்டாக மேபி ஒன் டே டிலே டைம் ஆகலாம், இருந்திருக்கலாம். பட் அந்த சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் சந்திரா ஹுண்டை வந்து நல்லா தான் பண்ணுறாங்க. லாஸ்ட் 10 இயர்ஸாக பண்ண ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். அவங்க அதான் அந்த ரிலேஷன்ஷிப். நான் குழந்தையா இருந்த டைம்லேருந்தே சந்திரா ஹுண்டை பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் சாண்ட்ரோ அது இதுன்னு எங்கள் ஃபேமிலியில் இருந்தப்போ அதுக்கெல்லாமே சர்வீஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஐ திங்க் தே வில் நாட் காம்ப்ரமைஸ் ஆன் தேர் சர்வீஸ் குவாலிட்டி. கரெக்டாக என்னோட ஃபீல். டேர்னிங் ரேடியஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங் செம்ம ஃப்ரீயாக இருக்கு, ஜாலியாக இருக்குது ஸ்டீரிங்கு. ஓ வாவ், செம்ம டைட்டாக இருக்குது ஸ்டீரிங்கு. இப்படியே சுற்றிட்டு இருந்தால் தலை சுத்தம். ஓகே, நைஸ். ஓகே, ஸோ வாங்க இந்த ஹுண்டாய் கிரெட்டா 2,40,5000 ஓடின வண்டி, இதனுடைய யூசர் ரிவ்யூவை நம்ம முடிச்சுக்கலாம் சம்மரியோட. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 2,40,50,000 கிலோமீட்டர் ஓடின ஒரு வண்டி மாதிரியே ஃபீல் ஆகலை. அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஃபீட்பேக். செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. ஹுண்டாய் ஏன் வந்து இத்தனை பேர் விரும்புகிறாங்கங்கிறதுக்கான ரீசனும் இது தாங்க. ஸ்மூதான க்ரீமி ஸ்மூத் டீசல் இன்ஜின், அது தவிர செம்ம ஸ்மூதான பவர் ஸ்டீரிங். ஜாலியாக ஓடிருக்கீங்க. ஆமாம், நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்டுங்க. ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதே மாதிரி 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் என்ன வண்டி நீங்கள் ஓட்டியிருந்தாலும் எங்களுக்கு நீங்கள் ரிவ்யூ கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கான்டாக்ட் நம்பர் நான் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். எங்களை நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஏரியாவுக்கு தேடி வந்து நான் உங்களை ரிவ்யூ பண்ணுறேன். நோ ப்ராப்ளம். எனி கார், டீசல் கார்ஸ் அப்படின்னு எடுத்தாலே பொதுவாகவே லாங் டிரைவ்ஸ்க்கு தான் வந்து வாங்குறது. இன்றைக்கும் நீங்கள் டீசல் கார் விரும்புகிறீங்கன்னா, லாங் டிரைவ்ஸ் நீங்கள் போகிறீங்கன்னா மட்டும் விரும்புங்க. ஏன்னா வந்து ஊருக்குள்ளே ஓட்டுறதுக்கு இப்போ சார் சொன்ன மாதிரி டிபிஎஃப் இஷ்யூஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இந்த டர்போ டீசல்ஸ்னு வரும்போது லாங் டிரைவ் ஓட தான் அந்த டிபிஎஃப் வந்து கிளியர் ஆகும், இந்த ஃபில்டர் வந்து கிளியர் ஆகும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்மூத்தான ஒரு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ அனாவசியமாக டீசல் காரை எடுத்துகிட்டு ஊருக்குள்ளே ஓட்டுறதுங்கிறது எக்ஸ்ட்ரா செலவு தான். சரிங்களா? டு பி ஃப்ராங்க், ஓப்பனாக சொல்லிடுறேன், அதுதான் விஷயம். ஸோ நீங்கள் சார் ஆஸ் ஆஃப் நோ இப்போ வந்து நிறையா கிலோமீட்டர்ஸ் ஓட்டணும் அப்படின்னு நினைக்கிற நம்ம நேயர்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? டீசல் ஓனர்ஸ் எஸ்பெஷலி. மெயின் திங் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இருக்கணுங்க. கரெக்ட். டிரைவிங் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மைலேஜ் ஃபோக்கஸ்டாகவும் ட்ரைவ் பண்ணலாம். லாங் ட்ரைவ் போகிறவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுள் பேஸ் பண்ணியும் நம்ம வந்து ட்ரைவ் பண்ணலாம். கரெக்ட். ஸோ எது உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு தோணுதோ அது பெஸ்ட் பண்ணிக்கலாம், நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தென் லாஸ்ட் அண்ட் ஃபைனல், இப்போது ஹுண்டாய்க்கு ஏதாவது ஃபீட்பேக் சொல்ல விரும்புகிறீங்களா? எனிதிங், காம்ப்ளிமெண்ட்ஸாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், இதனால சொல்லலாம். நான் கிரெட்டா ஆகட்டும், இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண i20 ஆகட்டுமே, 1.5 கிலோமீட்டர்ஸ் அப்படி எவ்வளோ வரும்போது தான் அதில் வந்து நிறைய இஷ்யூஸ் வருது. 1.5 லேக் கிலோமீட்டர் 1 மேலே வரும்போது எனக்கு இஷ்யூஸ் வந்ததுங்க. பட் அப்போ ரெட்டிஃபை பண்ணிடுறோம். ஓகே. பட் எனக்கு ரிலையபிள் தான் இருக்குங்க, ஹுண்டாய் வந்து ரிலையபிளாக இருக்குது. ஓகே. எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. இப்போ நான் இப்போ 245 கிலோமீட்டர் ரன் பண்ணியிருக்கிறேன். இதுவே நான் அடுத்து 3 லேக் வரைக்கும் போகலாம், 4 லேக்கும் போகலாம். போயிடுவீங்கன்னு நினைக்கிறேன். போயிடலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக 3 லேக் முடிச்சுட்டு தான் வண்டி சேலுக்கு வரும், பார்த்துங்க. பட் நம்ம மெயின்டெனன்ஸ், ப்ராப்பர் மெயின்டெனன்ஸு, கம்பெனியில் நம்ம சர்வீஸ் கொடுக்கணும், அந்த மாதிரி இருந்தால் நம்ம வந்து கரெக்டாக இருக்கும், ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். ஓகே, சூப்பர். ஸோ அதுதாங்க மெயின்டெனன்ஸ். டீசலை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், 8 லட்சம் 10 லட்சம் ஓடின டீசல் வண்டிகளும் இருக்குது. அதே சமயம் 1 லட்சம் 2 லட்சம் ஓடியுமே இஷ்யூஸ் வந்த வண்டிகளும் இருக்குது. மெயின்டெனன்ஸ் இஸ் வாட் மேட்டர்ஸ். ஸோ அதுதான் மெயின். ஸோ டீசல் வண்டி வச்சுருக்கீங்களா?
ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள், காலத்துக்கும் ஓடிட்டு இருக்கும். ஓகே, டீசல் அவங்க சப்ளை பண்ணுற வரைக்கும் ஓடுங்க. ஏன்னா டீசல் வந்து இப்போ அடுத்து நிறுத்த போகிறாங்க அப்படிலாம் சில பல செய்திகள் இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது அடுத்து நம்ம ஹைப்ரிடோ ஈவியோ என்னமோ போகிற மாதிரி தான் இருக்கும். சரி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கார் நீங்கள் ரிவ்யூ பண்ணனாலுமே தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஹுண்டே கிரெட்டா பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. நீங்கள் இதே மாதிரி நிறையா கிலோமீட்டர்ஸ் ஓடி ஒரு வண்டி வச்சுருக்கீங்களா? பத்திரமா வைங்க, நல்லா ஓடும், பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ எஸ், இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ் மற்றும் பாலாஜி சார். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.